இன்றைக்கி காலகட்டம் எப்படின்னா, ஏதோ ஒரு சிறு வேலைகள் செஞ்சுட்டு நான் வந்து பிஸ்னஸ் ஓனர்னு சொல்லிக்கிறாங்க. பிஸ்னஸ் ஓனர் வேறு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்றது வேறு. நீங்கள் அப்போ ஒரு 100 பேருக்கு வேலை கொடுத்தா தொழில் ஓனர் அப்படின்னு அர்த்தம் பண்ணால் அப்பயும் இல்லை, அதுவும் வந்து சுய தொழில் தான். பல பேர் பெரிய 10 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்களுக்கு வெறும் சுய தொழிலாக தான் இருக்குது. இப்போ சுய தொழில்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் இருந்தால் பிஸ்னஸ் ஓடும், நீங்கள் இல்லைன்னா பிஸ்னஸ் ஓடாது அப்படிங்கிறது தான் சுய தொழில். இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய தொழிலாக வேணாலும் இருக்கலாம். ஒரு 6 மாதம் லீவ் எடுத்து உங்கள் தொழிலிருந்து நீங்கள் ஒரு ட்ரிப்பு போயிட்டீங்க. உங்கள் 6 மாதம் கழித்து உங்கள் பிஸ்னஸ் ஓடும் ஓடாதுன்னு பாருங்கள். ஓடாது, ஒரு நாள் கூட இருக்காது சார் அப்படின்னா நீங்கள் சுய தொழில் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ பணம் போட்டிருக்கீங்க, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்றது கணக்கே கிடையாது. இந்த சுய தொழில் இந்த 4 இடங்களில் சரியாக இருக்காது. அப்போது இந்த இடங்களில் வந்து சுய தொழில்ன்றது எப்படின்னா, இது ஒரு ஆரம்ப நிலை தான், தொழிலினுடைய ஆரம்ப நிலை. ஒரு தொழில் நல்ல நிலையாகணும்னா குறைந்தபட்சம் 1000 நாட்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுனா மட்டும்தான் அது சஸ்டெயினே ஆகும். இப்போ 2.25 வருஷம் ஒரு தொழில் ரன் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியல. 2.25 வருஷத்துக்குள்ளாரே லாபம் பார்க்கணுன்னு நிறைய பேர் முனைவு எடுக்கிறாங்க. தொழிலில் லாபம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அது ஓடாதுன்னு அர்த்தம். இது தொழில் பற்றின விஷயங்கள் இப்போ நம்ம பேசுகிறது. இதெல்லாம் புரியாமல் நான் ஒரு தொழில் தொடங்கின உடனே எனக்கு லாபம் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருக்கிறதே நமக்கு தொழில்னா என்னென்னே தெரியலன்னு அர்த்தம். இதை முதல்ல புரிஞ்சுக்குவோம்.